அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. பாருங்க, அற்புதமாக புரட்சித் தலைவர் பாட்டில் அச்சம் என்பது மடமையடா. அப்போ என்ன, நம்மக்கிட்ட அச்சம் இருந்தால் மடமை இருக்குதுன்னு அர்த்தம். அதனால தான் ஒரு சேயிங் உண்டு, அச்சாணி இல்லாத வண்டி அரை வழி கூட போகாதான். நம்பிக்கை இல்லாத மனிதன், அதாவது நம்பிக்கை யாருக்கு இல்லாமல் இருக்கும், அச்சம் இருக்கவங்கிட்ட நம்பிக்கை இருக்காது. ஏன்னா அவன் குற்றச்செயல் புரிகிறான். அச்சாணி இல்லாத வண்டி அரை வழி கூட கடக்காது. நம்பிக்கை இல்லாத மனிதன் 4 நாள் கூட வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த நம்பிக்கையும் எங்கே உங்களுக்கு வரும் அப்படின்னா, முயற்சி இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா, அச்சம் எவரிடம் இல்லையோ அவனிடம் தான் வரும். அந்த அச்சம் யார்கிட்ட இருக்காதுன்னா, நல்லவர்கள் தன் சுய பரிசோதனையில் நாம் நேர்மையாக வழி நடக்கிறோம்னு நினைக்கிறாங்க.